ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவில் அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்க முடியாதவங்க தங்கத்துக்கு பதிலாக எந்த மாதிரியான பொருட்களை வாங்கினா நம்ம வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்றத பற்றியும், முக்கியமாக வாங்க வேண்டிய ஒரு 3 பொருள்கள் என்ன, அது கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நாளில் செய்ய வேண்டிய தானங்கள், அந்த தானம் செய்கிறதுனால நம்ம அடையக்கூடிய பலன்கள், எந்த நேரத்தில் இந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு பலவிதமான தகவல்கள் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க இந்த பதிவை மகாலட்சுமி தாயாரை வணங்கி நாம் ஆரம்பிக்கலாம். ஓம் மகாலட்சுமி நமோ நமः. ஓம் விஷ்ணு பிரியாய நமோ. அக்ஷய திருதியை அப்படின்றது இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை. சமஸ்கிருதத்தில் அக்ஷயா அப்படின்னா ஒருபோதும் குறைவில்லாத அப்படின்னும், திருதியைனா 3வது அப்படின்னும் பொருள். இந்த நாட்காட்டியில இது ஒரு நல்ல புனிதமான நாளா பார்க்கப்படுது. சித்திரை மாதத்துல வரும் அமாவாசை நாளோட 3வது தினத்துல தான் இந்த அக்ஷய திருதியை கொண்டாடப்படுது. ஒரு வருஷத்துல சந்திரனும் சூரியனும் ஒரே நேரத்துல பிரகாசத்தோட உச்சத்துல இருக்கும் ஒரே நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த அக்ஷய திருதியை தான். அதனால தான் இந்த நாளில் செய்யப்படும் ஒவ்வொரு செயலுமே நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தரும் அப்படின்னு மக்களால் நம்பப்பட்டு வருது. முக்கியமாக அக்ஷய திருதியை அன்னைக்கு எந்த ஒரு நல்ல வேலையை தொடங்கினாலும் அது நல்லபடியாக நடக்கிறதோடு மட்டுமல்லாமல் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு மக்களால் நம்பப்பட்டு வருது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியை நாளில் மக்கள் வீட்டில் அதிகம் செல்வம் சேரணும் அப்படின்னு தங்கத்தை வாங்குவாங்க. ஆனால் அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்குறது மட்டுமல்லாமல் வேறு சில பொருள்களை வாங்குறதும், ஒரு சில பொருள்களை தானமாக கொடுத்தோம் அப்படின்னா நாம் நீண்ட ஆயுளையும் செல்வத்தையும் செழிப்பையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு சிறப்புகள் வாய்ந்த இந்த அக்ஷய திருதியை நாளில் தங்கத்தை தவிர்த்து என்னென்ன பொருள்கள் எல்லாம் நம்ம வாங்கலாம் அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அக்ஷய திருதியை அன்னைக்கு உங்களால் தங்கம் வாங்க முடியாட்டினாலும் வருத்தம் கொள்ள தேவை கிடையாது. அந்த நாளில் தங்கத்துக்கு இணையான அதிர்ஷ்டத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு சில பொருள்களை நம்ம வாங்கலாம். இது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி வீட்டிலும் சரி செல்வ செழிப்பை கொண்டு வரும் அப்படின்றதுல ஒரு துளியளவும் சந்தேகம் கிடையாது. எந்த மாதிரியான பொருள்களை வாங்கணும் அப்படின்னா நாம் செல்வ செழிப்போடு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷய திருதியை அன்னைக்கு நாம் பருப்பு வகைகளை வாங்குறது அப்படின்றது அதிர்ஷ்டமாக கருதப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு, அதாவது பருப்பு வகைகள் அப்படின்றது செல்வம் செழிப்போட அடையாளமாகவே பார்க்கப்படுது. பருப்பு வகை பணத்தோட அடையாளமாக காணப்படுது. அதே மாதிரி சின்ன சின்ன காயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நாணயங்கள், இந்த நாணயங்கள்லாம் பருப்பு வகைகளுக்கு ஒத்திருக்கிறதாகவும் நம்பப்படுது. அதுவும் இந்த பருப்புகளை நீரில் ஊற வைத்து நாம் சமையல் பண்ணுறப்போ நம்ம வீட்டோட செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னே ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் அடர் பச்சை நிற காய்கறிகள் மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இதுவும் பணத்தை குறிக்கிறதாகவே சொல்லப்படுது. அடர் பச்சை நிறத்தில் இருக்கிற காய்கறிகளை வீட்டுக்கு வாங்கிட்டு வருது. கீரை வகைகள் இதுவுமே பார்த்தீங்கன்னா பணத்துக்கு ஈடாக சொல்லப்படுது. அதனால் இந்த அக்ஷய திருதியை நாளில் இந்த காய்கறிகளை வாங்குவதோடு எவ்வளவு அதிகமாக நம்ம சாப்பிட்றோமோ அவ்வளவு அதிகமாக பணம் சேரும் அப்படின்ற ஒரு விசித்திரமான மூட நம்பிக்கையும் வடநாட்டு மக்களுக்கிட்ட இருக்கு. இதற்கு காரணமாக தான் கீரைகள் பணத்தை ஒத்திருக்கிறது காரணமாக சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் அரிசி, பார்லி போன்ற தானியங்களையும் இந்த அக்ஷய திருதியை நாளில் வாங்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பொருள்கள் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த புராணங்கள் படி பார்த்தோம் அப்படின்னா அரிசி அப்படின்றது அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் அகற்றி வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு பொருளாகவே பார்க்கப்படுது. இந்த நாளில் புதிதாக அரிசி வாங்கி அந்த புதிய அரிசியில் நாம் சமையல் செய்து அதை சாமிக்கு, அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற குலதெய்வத்துக்கு படையலிட்டு வழிபட்டால் நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் அன்னபூர்ணி தாயாரை நினைத்து நாம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வறுமை அப்படின்ற ஒன்று இருக்கவே இருக்காது. அதே மாதிரி சாப்பாட்டுக்கு எந்த ஒரு நாள்லையுமே பஞ்சம் வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது பொங்கி பெருகும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் முனைமுறியாத பச்சரிசியை வாங்கிட்டு அதான் அந்த கைக்குத்தல் அரிசியை வாங்கிட்டு அதை பணத்தோடு சேர்த்து நம்ம ஒரு சின்ன முடிச்சா கட்டி பணம் வைக்கிற பெட்டியில் வச்சாலும் நமக்கு பல மடங்கு அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்றதும் ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு.
அடுத்ததா இந்த தினத்துல வாங்க வேண்டிய முக்கியமான இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய் வாங்குறது நல்லது. இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் நெய் புனிதமான ஒன்றாவே கருதப்படுது. தெய்வ வழிபாடுகளும் சரி, நமக்கு நெய் இல்லாத ஒரு வழிபாடு அப்படின்றது மட்டுமல்லாமல் மகாலட்சுமி தாயாருக்கும் நாராயணருக்கும் உகந்ததா இந்த நெய் பார்க்கப்படுது. அது கூடயே தீய சக்தியை தடுக்கிறது மட்டுமல்லாமல் நோய்கள், சுகாதார பிரச்சனைகள், எதிர்மறை ஆற்றலையும் இந்த நெய் தடுக்க உதவுது. அதிலும் இந்த நெய் வைத்து நம்ம வீட்டில் தீபம் ஏற்றும் போதும் சரி, கோவிலில் தீபம் ஏற்றும் போதும் சரி, இது நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலை விலக்கி நேர்மறை ஆற்றலையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் நம்ம வீட்டுக்கும் சரி நமக்கும் கொண்டு வரும் அப்படின்னே சொல்லப்படுது. அது கூடயே பார்த்தீங்கன்னா, இன்றைய தினத்தில் முக்கியமாக வெண்மை நிறத்தில் இருக்கிற இந்த 3 பொருளை வாங்கி கொண்டு நம்ம வீட்டு, அதாவது புதிதாக வாங்கி கொண்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் வைத்து மகாலட்சுமி தாயாரை நினைத்து நாம் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்போ பலவிதமான நன்மைகளை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பொருள்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக கல்லுப்பு. இது மகாலட்சுமி தாயாரோட அம்சமாகவே பார்க்கப்படுது. இரண்டாவது பால். பால் இல்லாத ஒரு அபிஷேகம் இறைவனுக்கு கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா, பால் அப்படின்றது ஒரு புனிதமான ஒன்று. கோமாதா கிட்டேருந்து கிடைக்கிற இந்த பாலை நம்ம வீட்டில் வாங்கிட்டு அந்த பால் காய்ச்சி வச்சு அதில் ஒரு சக்கரை போட்டு நம்ம ஒரு ஏலக்காய் போட்டு அந்த பால் காய்ச்சி அதையும் மகாலட்சுமி தாயாருக்கும் நாராயணருக்கும் படைத்து இன்றைய தினத்தில் நாம் வழிபாடு செய்கிறப்போ நம்ம வீட்டோட செல்வ நிலை உயரும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மூணாவதாக மல்லிகைப்பூ. வெண்மை நிறத்தில் இருக்கிற பொருள்களில் மல்லிகைப்பூ முக்கிய பங்கு வைக்குது. அதனால் இன்றைய தினத்தில் மல்லிகைப்பூ வாங்கலாம், பச்சரிசி வாங்கலாம், சர்க்கரை வாங்கலாம். இந்த மாதிரி வெண்மை நிற பொருள்களையும் வாங்கி இந்த நாளில் நாம் வழிபாடு செய்வது அப்படின்றது மிக சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக 4ஆவதாக வாங்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் குங்குமம். மங்கள பொருட்களான மஞ்சள் குங்குமம், வெற்றிலை பாக்கு இதை வீட்டில் வாங்கி வைக்கலாம். இது மகாலட்சுமிக்கு படைத்து வழிபாடு செய்வதனால லக்ஷ்மி தேவியோட பரிபூர்ண அருளை நம்மளால் பெற முடியும். 5ஆவதாக நாம் வாங்க வேண்டிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா, மண்பாண்டங்கள். அக்ஷய திருதி அன்னைக்கு புதிதாக மண்பாண்டம் வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுது. களிமண் அப்படின்றது செவ்வாய் மற்றும் புதன் கிரகங்களோட அடையாளம். அதனால் அக்ஷய திருதி அன்னைக்கு புதிய மண்பாண்டம் வாங்கி அதில் தண்ணீர் நிரப்பி அதை தானம் செய்வது அல்லது வீட்டில் வைப்பது நமக்கு மன அமைதி மற்றும் நிலைத்த தன்மையை தரும் அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்ததாக நாம் வாங்க வேண்டிய பொருட்கள் சமையலறை பாத்திரங்கள். அக்ஷய திருதி அன்னைக்கு சமையலறைக்கு தேவையான புதிய பாத்திரங்கள், சமையல் உபகரணங்கள் இதை வாங்கலாம். இது குடும்ப வளம், செழிப்பு, நல்வாழ்வு, மங்களம் இதை குறிக்குது. அதனால் இந்த பொருட்களை வாங்குறதும் நல்லது. வெண்கலம், பித்தளை பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்தும் வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக ரொம்ப சிம்பிளாக அக்ஷய திருதி அன்னைக்கு நாம் கடுகு வாங்கினோம் அப்படின்னா அது தங்கம் மற்றும் வெள்ளிக்கு இணையான மங்களகரமான ஒரு பொருளாக சொல்லப்படுது. பசுமாடுகளை இந்த நாளில் வாங்குறதும் லக்ஷ்மி தேவியோட பாதத்தில் காணிக்கையாக செலுத்தினா வீட்டில் மகிழ்ச்சியும் குறையாத செல்வமும் பெருகும் அப்படின்னே சொல்லப்படுது. அது சரி, இந்த பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த பொருள்களை எந்த நேரத்தில் வாங்கினா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். சித்திரை மாதத்தின் சுக்லபக்ஷம் 14வது நாளில் அக்ஷய திருதியை திதி கொண்டாடப்படுகிறது. அக்ஷயம் அப்படின்னா அல்ல குறையாத அப்படின்னு பொருள். 15 திதிகளில் 3ஆவதாக வரக்கூடிய திதி திருதியை அக்ஷய திருதி. 3ஆம் எண்ணுக்கு அதிபதி குரு. இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார். அதனால தான் குருவுக்கு பொன்னன் அப்படின்ற பெயரும் இருக்குது. இதனால தான் அக்ஷய திருதியை நாளில் பொன் வாங்குவது சிறப்பாக சொல்லப்படுது. 2026ஆம் ஆண்டுக்கான அக்ஷய திருதியை திதி ஏப்ரல் 19ஆம் தேதியா அல்லது ஏப்ரல் 20ஆம் தேதியா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குது. ஆனால் நம்ம சரியாக சொல்லணும் அப்படின்னா ஏப்ரல் 20ஆம் தேதி தான் இந்த அக்ஷய திருதியை திதி சூரிய உதயத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வருது. அதாவது திருதியை திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணையக்கூடிய நாளில் தான் சுபகாரியங்கள் செய்வது, தங்கம் போன்ற நகைகள் வாங்குவது, வீட்டுக்கு தேவையான மங்கள பொருள்கள் வாங்குவது செய்வது நல்லது. இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி மாலை நேரத்தில் நீங்கள் தானம் கொடுக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா வீட்டில் பூஜைகளும் நாம் செய்துக்கலாம். இப்போது இந்த திருதியை திதி எந்த நேரத்தில் துவங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி மதியம் 1:33 இந்த திருதியை திதி துவங்கி ஏப்ரல் 20ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை காலை 11:12 வரைக்கும் இந்த திருதியை திதி இருக்குது.
அதே போல் இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 7:53 அப்புறம் தான் ரோகிணி நட்சத்திரமும் வந்து உதயமாகுது. அதனால் இந்த நேரத்துக்கு அப்புறம் நாம் நகை வாங்குவது சிறப்பான ஒன்றா வந்து சொல்லப்படுது. இந்த நகை வாங்கக்கூடிய நேரங்களையும் நாம் இங்கே வந்து பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் தானம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம முன்பே சொன்னது போல் ஏப்ரல் 19ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலே தானம் வந்து கொடுத்துக்கலாம், வழிபாடும் வந்து செய்துக்கலாம். அடுத்ததாக தானம் கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி வழிபாடுகள் வந்து செய்ததற்கும் தங்கம் வாங்குறதுக்கும் உகந்த நேரம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 6 மணியிலிருந்து 7:20 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நீங்கள் இதை வந்து செஞ்சுக்கலாம். அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 9:15 மணியிலிருந்து 10:25 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்து இந்த தானம் கொடுக்கறது, பூஜைகள் செய்வது, அதே மாதிரி நகை வாங்குவது இதை வந்து செய்துக்கலாம். ஏப்ரல் 19ஆம் தேதியே நமக்கு திருதியை திதி துவங்கினாலும் கூட அந்த நாள் கரி நாள் அப்படின்றதுனால அந்த நாளில் நீங்கள் பணம் கொடுத்து நகை வாங்குறதோ மங்கள பொருட்கள் வாங்குறதோ அதை தவிர்ப்பது வந்துட்டு நல்லதாகவே வந்து பார்க்கப்படுது பஞ்சாங்கத்தின் படி. அந்த நாளில் போய் இப்போ நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா முதல் நாள் போய் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்து கூட நம்ம குறிப்பிட்ட இந்த ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை என்று நீங்கள் பில் போட்டு அந்த திங்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து குறிப்பிட்ட நேரத்தில் சொன்னபடியே நீங்கள் பூஜைகள் வந்து செய்து அதுக்கப்புறமா வழிபாடுகளையும் வந்து செய்துக்கலாம். தங்கம் வாங்குறவங்களும் இந்த நேரத்தில் போய் தங்கம் வாங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் வாங்கிட்டு வர எந்த ஒரு பொருளையும் முதல்ல பூஜை அறையில் கொண்டு வந்து வைத்து பூஜை செய்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் வீட்டு உபயோகத்துக்காக இருந்தாலும் சரி, தங்கத்தை வந்து நீங்கள் உபயோகிக்கிறதா இருந்தாலும் சரி, பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அது உங்களுக்கு பலவித நன்மைகளை வந்து பெற்றுத்தரும். அதே மாதிரி இந்த நாளில் லக்ஷ்மியையும் விஷ்ணுவையும் வழிபடுவதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 9:35 10:25 வழிபாடு செய்வது அப்படின்றது சிறப்பு வந்து கொடுக்கும். இந்த மாதிரி பொருள்களை மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அக்ஷய திருதியை அப்படின்னாலே தானம் செய்வது மிக முக்கியமான பலனை நமக்கு வந்து தரும். இந்த பொருள்களை எல்லாத்தையும் நீங்கள் தானமாகவும் கொடுக்கலாம். எந்த அளவுக்கு இந்த நாளில் நீங்கள் தானம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆயுள் வந்து பெருகும். உங்கள் வீட்டில் வந்து திருமண தடை இருந்தால் அந்த திருமண தடை விலகும். அதே மாதிரி விபத்துக்கள் இதெல்லாம் நீங்கி வாழ்வில் பலவிதமான நன்மைகளை வந்து அடைய முடியும். இப்போ எந்தெந்த பொருள்களை வந்து தானமாக கொடுக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சந்தனத்தை வந்து தானமாக வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி தேங்காய் வந்து தானமாக பிராமணர்களுக்கு வந்து கொடுக்கலாம். நீர்மோர் தானம் வந்து கொடுக்கலாம். அக்ஷய திருதியை நாளில் ஒரு பிராமணருக்கு வெற்றிலை பாக்கோட தண்ணீரையும் தானமாக வழங்குறது ஒருவரது ஒட்டுமொத்த ஆளுமையை மேம்படுத்தும், வாழ்க்கையில் பலவிதமான நன்மைக்கு வழிவகுக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. அடுத்ததாக அக்ஷய திருதியோட சிறப்புகளை குறித்தும் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு யுகம் நிறைவடைந்து புதிய யுகம் துவங்கும் காலச்சக்கரத்தோட சுழற்சியாக இந்த நாள் வந்து பார்க்கப்படுது. இந்த நாளில் தான் சத்திய யுகம் நிறைவடைந்து திரேதா யுகம் துவங்கியதாகவும் சொல்லப்படுது. மகாவிஷ்ணுவோட 6வது அவதாரமான பரசுராமர் அவதாரம் தோன்றியதும் அக்ஷய திருதியை நாளில் தான். தன்னுடைய முன்னோர்கள் மோட்சம் அடைவதற்காக பாகீரதன் கடும் தவம் இருந்து கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வந்தது இந்த நாளில் தான். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்கள் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்காக சூரிய பகவான் அட்சய பாத்திரத்தை வழங்கிய நாளும் இந்த நாள் தான். துவாரகையில் பகவான் கிருஷ்ணரை சந்தித்து வறுமையில் இருந்த சுதாமா ஒரு பிடி அவளை பரிசாக கொடுத்து அளவில்லாத செல்வத்தை பெற்று குசேலராக உயர்ந்ததும் இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் தான். இந்த அக்ஷய திருதியை நாளில் லக்ஷ்மி நாராயணரை வழிபாடு செய்யணும், செல்வத்துக்கு அதிபதியான குபேரரை வழிபடணும், கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடுவது வந்து சிறப்பு, ஹோமங்கள் நடத்துறது, வேதங்கள் படிப்பது இதுவும் வந்து நல்லது. தங்கம், விலை உயர்ந்த நகைகள் அல்லது காசு வந்து வாங்கலாம். திருமணம், கிரக பிரவேசம் போன்ற சுபகாரியங்களையும் இந்த நாளில் வந்து செய்யலாம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அக்ஷய திருதியை நாளில் நீங்களும் உங்கள் குடும்பத்தோட இறைவனை வழிபட்டு உங்கள் வாழ்வில் வளம் பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.